இந்திய விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது இறுதி ஓடிஐ மேட்ச் தற்போது சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி சேர்ந்த சஞ்சு சாம்சன் அவருடைய முதல் சதம் அடித்து இந்திய அணியை தோல்வியிலிருந்து காப்பாற்றியிருக்காரு. பல சாதனைகளையும் முறியடிச்சிருக்காரு. இந்த போட்டில் டாஸை வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி பந்துவீச்சு தெரிவு செய்ய இந்திய அணியில் ராஜ் படிதர் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பிளேயிங் 11 அறிவித்து பேட்டிங் ஆனாங்க. ஸோ ராஜ் படிதர் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளையாண்டாலும் 16 பாலுக்கு 22 ரன் 3 பந்து 1 6 137 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது பர்கர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட சாய் சுதர்சன் 16 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஹரிக்ஸ் போட்ட பாலில் எல்பைட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த கேஎல் ராகுல் சஞ்சு சாம்சன் போட்டி அங்கிருந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க. இதில் கேஎல் ராகுல் 35 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது முல்டன் போட்ட பாலில் ஹென்ரி கிளாசன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு முக்கியமான நேரத்தில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. முக்கியமான கட்டத்துக்கு உள்ள வந்த திலக் வர்மா சஞ்சு சாம்சன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ரெண்டு பேரும் அங்கேருந்து மேட்சை பொறுப்போடு எடுத்துகிட்டு போனாங்க. இதில் பொறுப்போட விளையாண்ட திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிசதம் அடித்தாங்க. இதில் திலக் வர்மா 77 பாலுக்கு 52 ரன் 5 பவுண்டு 1 6 67 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது மகராஜ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. பொறுப்போட அதிரடியாக விளையாண்ட சஞ்சு சாம்சன் அவருடைய முதல் ஓடிஐ சதத்தை சவுத் ஆப்பிரிக்காவில் பூர்த்தி பண்ணியிருக்கார். சவுத் ஆப்பிரிக்காவில் 50 ரன் அடிக்கிறதே கஷ்டம், அங்கே பேட்டிங் விளாடுறதே கஷ்டம். அப்படியாப்பட்ட பிச்சலுடைய முதல் சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார். இந்த மேட்சில் சஞ்சு சாம்சன் 110 பாலுக்கு 100 ரன் அடித்து சம்பவம் பண்ணார். ஸோ சஞ்சு சாம்சன் சதம் அடித்த உடனே அதை வேற மாதிரி கொண்டாடினார். அதாவது ஒரு ஆம்சை காட்டி இதுதான் என்னுடைய பலம், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக காட்டினார். அதே போல் அவங்க ரசிகர்கள்லாம் தற்போது ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி 3 மேட்ச்சில் 3வது மேட்ச் சதம் அடித்து அவரை நிரூபிச்சிருக்கார் சஞ்சு சாம்சன். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் தனியாளாக இருந்து பார்த்தீங்கன்னா சதம் அடித்து இந்திய அணி தோல்வியிலிருந்து மீட்டு எடுத்திருக்கார். அதிரடியாக விளையாட ட்ரை பண்ண சஞ்சு 45வது ஓவரில் 3வது பாலில் 246 ரன் இந்தியா இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் 114 பாலுக்கு 108 ரன் 6 பவுண்டரி 3 6 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ரிங்கு சிங் 27 பாலுக்கு 38 ரன் அடிச்சு ஃபினிஷிங் தர வாஷிங்டன் சுந்தர் 9 பாலுக்கு 14 ரன் அடிக்க இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பெருக்கி 296 ஒரு மிகப்பெரிய டார்கெட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் தொடக்கத்தில் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 100 ரன் அடித்து 3 விக்கெட் இழந்திருப்பாங்க. அதற்கப்புறம் திலக் சஞ்சு ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. அதனால தான் இந்திய அணி இந்த மேட்ச்சில் 236 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் சவுத் ஆப்பிரிக்காவுடைய முதல் ஓடிஐ சதத்தை அடித்து அவர் நிரூபிச்சிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறுமா? சஞ்சு சாம்சனுடைய இந்த சதம் குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.